Okay, so what is the entrepreneurial sort of mindset? So everything in your mind. Okay, so first of all, we are going to see what is mindset. So the objective of this section is to know the meaning of mindset. Mindset is meaning என்ன and known the entrepreneurial mindset. Entrepreneurial mindset என்ன and how to enhance the entrepreneurial mindset in your minds. Okay, this is the basic objective of this section. So anybody knows what is mindset? Anyone? Fine, okay. So mindset is nothing. It is ability to think and image. So our imagination power is very wild, but we are not using them properly. Okay, so here your mindset is a set of beliefs that shape you, how you make sense of the world and yourself. It inflates how you are think, feel and behave in the situations. ஸோ நம்ம மைண்ட் செட்டை நம்மளே டிசைட் பண்ணுறது கிடையாது இன்னைக்கு நிலைமையில. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உனக்குன்னு ஒரு பிலீஃப் இருக்கு, உனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வேர்ல்டும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மளும் நமக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டிருக்கோம். வி ஆர் நாட் கிராஸ் த ரவுண்ட்ஸ். ஓகே, அந்த ரவுண்டை வந்து நமக்கு வெளியே வரதே இல்லை. பட் நம்மளோட மைண்ட் செட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளால இதை செய்ய முடியாது, நம்மளால இதை முடியும், இது மட்டும்தான் நம்மளால முடியும். நமக்குள்ளேயே ஒரு சம் சர்டைன் ஆஃப் திங்ஸ் வி கேன் டூ அண்ட் சம்திங் கேனாட் பி டூ அப்படின்னு அப்புறம் வி ஆர் ஃபீல் இட். பட் அதை தான் இங்கே என்ன சொல்லுவாங்க, மைண்ட் செட்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மைண்ட் செட் அப்படின்றத ஒரு ஆத்தர் அழகாக சொல்கிறாங்க, கேரலின். ஸோ டாக்டர் கேரலின் அப்படின்றவங்க மைண்ட் செட் அப்படின்ற புக்கில் ஒருத்தரோட சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர், ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், எனிபடி, த சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் டிபெண்ட்ஸ் ஒன்லி த மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள். ஸோ அவங்க மைண்ட் செட்டை வச்சு தான் அவங்களோட சக்ஸஸ் என்ன இருக்குது, ஃபெயிலியர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த புக்கில் அவங்க அழகாக என்ன பண்ணுறாங்கன்னா, மைண்ட் செட்டை 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக மைண்ட் செட்டை வந்து ஃபிக்ஸட் மைண்ட் செட் அண்ட் க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபிக்ஸட் மைண்ட் செட் பீப்புள்ஸ் லைக் அஸ், ஐ எம் ஆல்சோ த ஃபிக்ஸட் மைண்ட் செட் பீப்புள். I have some intelligence and knowledge. Okay, so I believe that the intelligence and knowledge going to success, that's lead to success of my life. So that kind is a fixed mindset peoples. They are have the knowledge, have the skill. The people's believes the skills and knowledge will be have the people in born. பிறக்கிறப்பே அந்த ஸ்கில் அவங்க கிட்ட இருக்கு, அந்த நாலேஜ் இருக்கு அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்டெலிஜென்ட் இருக்கு, இதுதான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ அதே மாதிரி they are not going to the challenges just to avoid the challenges, not facing the challenges. So once any obstacles comes again, case give up, just leave it, not passing that. So there is no effort in the points. அவங்க என்ன பண்ணுற, எந்த எஃபர்ட்டும் போடுறது இல்லை. கிரிட்டிசிசம் வந்துச்சு, தன்னை பற்றின ஒரு தவறான கண்ணோட்டம் வருது, இல்லை ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வருது, இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், டிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க, அப்படியே என்ன பண்ணுறாங்க, அங்கேயே நின்றாங்க, ஃபியரில் அங்கேயே நிற்கிறாங்க, அதை பற்றி கவலைப்படுறாங்க. ஸோ அதே மாதிரி த சக்ஸஸ் ஆஃப் அதர்ஸ் ஃபீலிங் த்ரெட்ஸ். ஒருத்தவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன நினைக்கிறாங்க, அவங்க பயப்படுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறோம், அது நமக்கு ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன நினைக்கிறோம், ஜஸ்ட் த சக்சஸ் ஆஃப் அதர்ஸ் ஃபீல்ஸ் அஸ் எ
த்ரெட்டனிங்கா தான் நினைக்கிறாங்க. அதை என்ன நினைக்கிறதுல அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸா பார்க்கறது இல்ல. ஓகே, ஓகே. தி growth mindset peoples. ஸோ growth mindset people எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கும் பேசிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம், பட் தே ஆர் their intelligence must be டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சேலஞ்சஸ் வந்து எம்பசைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்களே என்ன பண்ணுவாங்க, தே ஆர் ஃபேஸிங் த சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சஸ் அவங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்டக்கல்ஸ் வந்துன்னா சப்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, கடந்து போவாங்க. எஃபர்ட் எப்படி இருக்கும், அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. கிரிட்டிசிசம் வந்தால் லேண்ட் பண்ணுவாங்க. இது தப்பா பேசுறீங்க, இது நீங்க தப்பா செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா தே ஆர் அக்செப்டிங் அண்ட் லேர்னிங். அதுல இருந்து கத்துக்கிட்டு தே ஆர் இம்ப்ரூவிங் themselves. ஓகே, ஸோ ஒருத்தவங்க சக்சஸ் பண்றாங்க அப்படின்னா they are celebrating other success. They are celebrating because they finding the opportunity. உங்களுக்கு சார் காட்டினார்ல பில்கேட்ஸ் எப்படி சக்சஸ் பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? anybody know the success of Bill Gates? ஓகே, ஸோ அவர் வந்து எளிய ஸ்டேஜில் in a small age is not interested to study. உங்க படிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம்லாம் கிடையாது. லைக் யூ படிக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் அவருக்கு கிடையாது. பட் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் அவருக்கு ஏன் இல்லை அப்படின்னா they will have a easy understanding everything. ஒரு புக் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிடுவார், ஈஸியாக அதை படிச்சிருவாரு. அவருக்கு அதை ஈஸியாக படிக்கவும் பிடிக்கும். ஆனால் ஒரே விஷயத்தை திரும்பி படிக்க முடியாது. ரிப்பீட்லி தே cannot be steady anything. ஒரு விஷயம் திரும்பி படிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. ஒரு தடவை படிச்சோம்னா முடிஞ்சிருச்சு, அடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. வேற படிக்கணும், வேற ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். த பில் கேட்ஸ் ஹேவ் த growth mindset. லேர்னிங் வேற ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஸோ அவரோட அந்த நியூ லேர்னிங் கேப்பபிலிட்டிக்கு அமைஞ்ச ஒரு விஷயம் தான் சயின்ஸ். ஸோ அவர் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போயிருக்காரு. எப்பயுமே ஒரு விஷயத்தை சீக்கிரமாக கற்றுக்கிற அவரால் அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல எல்லாத்தையுமே சீக்கிரம் கற்றுக்க முடியல. they learn lot of things in the science exhibition. அங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு. they need more time, நிறைய டைம் எடுத்து கத்துக்கிறாரு. ஸோ அவர் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாரு, அவரோட அந்த அறிவு, அந்த இன்டெலிஜென்ட் இன்னும் டெவலப் பண்ணணும், இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு அங்கதான் ஸ்டார்ட் பண்றாரு அவரோட லேர்னிங் கேப்பபிலிட்டியை. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு, அவருக்கு பிடிச்ச சயின்ஸ்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் பார்க்குறாரு. இன்னைக்கு இருக்க மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் அப்ப கிடையாது. நம்மளாம் இப்போ என்ன பண்றோம், சிம்பிளா லேப்டாப் கையில தூக்கிட்டு போறோம். அப்ப அப்படி கிடையாது. ஒரு ரூம் அளவுக்கு பெரிய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கத்துக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாரு, அவருடைய படிச்ச அந்த ஸ்கூல்ஸ்ல இருக்க கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. நிறைய விஷயங்களை அதுல கத்துக்கிட்டாரு. அதுல எப்படி கோடிங் எழுதுறதுன்னு கத்துக்கிட்டாரு. இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லாமே அவங்க ரெடி பண்ண அந்த கோடிங்ஸ் தான். சரியா? ஸோ அந்த கோடிங்ஸ் நம்ம எழுத கத்துக்கிட்டாரு. ஆனா அவர் என்ன ஆசைப்பட்டாருன்னா, இவ்வளவு ஜெயிண்டா இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் சின்னதா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஏன்னா அதுக்கான முயற்சியை அவர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவர் அதை ரெடி பண்றதுக்கு முன்னாடியே இன்னொரு கம்பெனி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அது பேர் என்ன, 8800 அப்படின்னு ஒரு சிஸ்டம் என்ன பண்ணாங்க, முத அது ஸ்மால் சைஸா கன்வெர்ட் பண்ணி முத லான்ச் பண்றாங்க. அதை பார்த்து அவருக்கு என்ன பண்ணிருக்கணும், ஃபிக்ஸட் மைண்ட் செட்டா இருந்தா, ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருந்தா என்ன பண்ணிருப்போம், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, நெகட்டிவ் தாட்ஸ். அடுத்தவன் தோத்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். when the peoples lose then only we can succeed அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, அப்படிதான் நினைக்கிறோம். ஸோ ஆனா அவரு அந்த சக்சஸ் செலிப்ரேட் பண்ணாரு, சந்தோஷப்பட்டாரு. என்னோட கனவு ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, they are do it அப்படின்னு என்ன பண்ணாரு, ஹாப்பியா என்ன பண்ணாரு, அதை என்ஜாய் பண்ணாரு. அதே நேரத்துல அங்கதான் அவர் என்ன பண்ணாரு, ஃபைண்டிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. அங்க என்ன பண்ணாரு அவரு, ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிக் சைஸ்ல அந்த கம்ப்யூட்டரை சின்னதா மாத்திட்டாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்க சாஃப்ட்வேர்ஸ், அந்த ப்ரோக்ராம்ஸ் ரெடி பண்றது என்ன பண்ணாரு, அதுக்கேத்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை இவர் எழுதினாரு. பிக் ஜெயின் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இருந்தக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் இந்த சின்ன கம்ப்யூட்டர்ல என்ன பண்ண உட்கார வைக்க முடியல. அப்ப என்ன பண்ணாரு, அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் தான் அவரும் அவர் ஃப்ரெண்டும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் லேர்ன் பண்ணணும்,
அடுத்தவங்க சக்ஸஸ் என்ன பண்ணணும், நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அதில் நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ஓஎஸ் சாஃப்ட்வேர் வந்த புதுசுல ஓஎஸ் கண்டுபிடிச்சப்ப அவங்களுக்கு ஜாவா அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், ஆரக்கல், ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் அவங்களால எடுக்கவே முடியும், தெரியும். ஏன்னா பில்கேட்ஸ்க்கு அதுதான் தெரியும், ஓஎஸ்னா என்னன்னே தெரியாது. ஆனா ஓஎஸ் இன்னொரு கம்பெனிக்கான ஃபைன் பண்ணிட்டான். அவங்க கிட்ட இருந்து வாங்கி அதை என்ன பண்ணாரு, ஐபிஎம் கம்பெனிஸ்க்கு என்ன பண்ணாரு, சேல் பண்ணாரு. ஆண்டர்பிரினர் மைண்ட் செட், கொலாபரேட் பண்ணாரு, அடுத்தவங்கள சேர்த்துக்கிட்டாரு. சரியா? ஸோ நம்ம எப்பயுமே தடை வந்துச்சு, நம்ம ஆக்சுவலா வந்து அவர் செய்யணும்னு நினைச்சது இன்னொருத்தவங்க செஞ்சுட்டாங்க, அவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த சக்சஸ் செலிப்ரேட் பண்ணி அதுல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் பண்ணாரு. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அப்டக்கிள். இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஓஎஸ் ரெடி பண்ணிட்டாரு. ஆனா அவருக்கு ஓஎஸ் ரெடி பண்ணவே தெரியாது. தே ஆர் நாட் வெல் இன் த ஓஎஸ் சிஸ்டம். பட் அடுத்தவங்ககிட்ட இருக்கிறத வாங்கி அதை என்ன பண்ணாரு, சேல் பண்ணி ஆண்டர்பிரினர் மைண்ட் செட் மூலமா அவர் என்ன பண்ணாரு, அந்த அப்டக்கிள என்ன பண்ணாரு, ஆப்பர்ச்சுனிட்டிஸா மாத்தினாரு, அதுல ஏர்ன் பண்ணாரு. அதனாலதான் இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பணக்காரரா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அவர் மட்டுமே இருந்தாரு, லீட் பண்ணாரு. ஓகே, ஸோ அதனால நம்மளோட மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் நம்ம மாற்றணும். சரிங்களா? நம்மளோட மைண்ட் செட் என்ன பண்ணணும், நம்ம மாற்றணும். நம்ம மைண்ட் செட்டை மாற்றினா மட்டும்தான் we can live it. Okay, we can succeed. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். த வேர்ல்டு சக்சஸ்ஃபுல் பேஸ்கெட் பால் பிளேயர் மைக்கேல் ஜார்டன். ஸோ வேர்ல்டுலேயே பெஸ்ட் பிளேயர்னு சொல்லுவாங்க பேஸ்கெட் பால் பிளேயர்ல. ஆனால் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, I have missed more than 9,000 shots in my career. அவரோட கேரியர்ல கிட்டத்தட்ட 9,000 ஷாட்ஸ் என்ன பண்ணிருக்காரு, மிஸ் பண்ணியிருக்காரு. 300 கேம்ஸ் லாஸ் பண்ணியிருக்காரு, ஆல்மோஸ்ட் 300 கேம்ஸ் என்ன லாஸ் பண்ணியிருக்காரு. அண்டு 26 times have been trusted to take the game winning shots and missed. மக்கள்லாம் ஆர்வம் நினைச்சிருப்போம், இந்த ஷாட்டை இவர் அடிச்சிருவாரு, இந்த கேமை வின் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அது மாதிரி இருந்த சூழ்நிலை 26 தடவை என்ன பண்ணிருக்காரு, மிஸ் பண்ணிருக்காரு, தோத்திருக்காரு. He failed over and over and over again and again. அவர் தோத்தனாலதான் இன்னைக்கு அவர் என்ன இருக்காரு, வின்னரா இருக்காரு. ஸோ இன்னைக்கு அவரு வேர்ல்டு நம்பர் 1 பேஸ்கெட் பிளேயரா இருந்திருக்காரு. ஸோ தட்ஸ் ஹாவ் த மைண்ட் செட். ஸோ க்ரோயிங் மைண்ட் செட். ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணி we need to go next. லேர்னிங், க்ரோ யுவர் மைண்ட் செட். ஸோ நீங்கள் எல்லாரும் உங்களோட மைண்ட் செட்டை மாற்றுங்க. ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய நாலேஜோ ஸ்கில்லோ உங்களை டெவலப் பண்ணாது. அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் சர்வே பண்ணிடுவேன் நீங்கள் நினைக்காதீங்க, அது ரொம்ப 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 தப்பு. லேர்ன் பண்ணுங்க, எவ்ரிடே லேர்ன் பண்ணுங்க. ஒவ்வொரு லேர்னிங்கும் உங்களுக்கு சக்ஸஸுக்கு கூட்டிட்டு போகும். ஓகே, ஸோ க்ரோத் மைண்ட் செட்டுக்கு வாங்க. ப்ராப்ளம்ஸ், அப்டக்கிள்ஸ் வருதா, அதை தடையை உடச்சி எறிங்க. ஓகே, கிரிட்டிசிசம் பண்றாங்களா, அந்த கிரிட்டிசிசம் லேர்ன் பண்ணுங்க. கிரிட்டிசிசம் பண்ணாங்கன்னா அப்படியே நிக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி தான் மைண்ட் செட் என்னது, ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம வச்சுக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னால இது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு நீ என்ன அங்கேயே இருப்பேன். ஐ ஹாவ் அ வீடியோ ஆல்சோ, ஐ வில் பிளே திஸ். வாட் யூ see the animation? அனிமேஷன் என்ன பார்த்தீங்க? இந்த ஸ்டோரியா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நிறைய ஸ்பீக்கர்ஸ் இந்த ஸ்டோரியை வந்து அடிக்கடி பேசுவாங்க. யாருக்கா தெரியுமா? anyone know the story? சிம்பிள். ஸோ அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. they are playing in the village. விளையாண்டுட்டு இருக்காங்க. திடீர்னு அண்ணனுக்கு ஒரு 12 years ஏஜ் இருக்குன்னு வச்சுக்குவோம். தம்பிக்கு ஒரு 5 years ஏஜ் இருக்குன்னு வச்சுக்கோம். 2 பேர் விளையாண்டுட்டு இருக்கப்ப அண்ணன் என்ன பண்ணிடுறாரு, தவறி கிணத்துல விழுந்துடுறாரு. தம்பி என்ன பண்ற, அப்படி அங்க சுத்தி பாக்குறாரு, யாருமே உதவி பண்றதுக்கு ஆள் இல்லை. ஒரு வாளி எடுத்து அவர் என்ன பண்ண, கடனா உள்ள போட்டு தூக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆனா தூக்கிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அண்ணா வந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு, நான் என்ன பண்ணேன், வாளியை வச்சு அவனை தூக்குனேன்னு. எல்லாரும் சிரிச்சாங்க. எல்லாரும் சொன்னாங்க, நீ அந்த வாளியை கூட உன்னால தூக்க முடியாது, நீ எப்படி உங்க அண்ணனை கேன்ல இருந்து தூக்கி இருப்ப அப்படின்னு என்ன பண்ணாங்க, எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா அந்த ஊர்ல ஒரே ஒருத்தர் மட்டும், வயசான ஒருத்தர் மட்டும் அவங்க சொன்னதை நம்பினாரு. நாங்க யாருமே நம்பாதப்ப நீங்க மட்டும் ஏன் அதை நம்புறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு,
அந்த இடத்துல யாருமே அவனை சுத்தி இல்ல, அவனால முடியாது, நீ இதை செய்ய முடியாது, செய்ய மாட்ட, இவ்வளவுதான் உன்னோட பலம் அப்படின்னு யாரும் என்ன பண்ணலாங்க சொல்றதுக்கு ஆள் இல்லை. அங்க அவனோட மைண்ட் செட் அவங்க அண்ணனை காப்பாற்றணும்னு விஷன் மட்டும்தான் இருந்துச்சு. அவனோட விஷனை என்ன பண்ணா அச்சீவ் பண்ணான். ஸோ அதனால மற்றவங்களோட தாட்ஸுக்கு என்ன பண்ணாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க, நெகட்டிவ் தாட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. நீங்க உங்களை வளர்ச்சி அடைவதற்கு என்ன பண்ண முடியுமோ அதை என்ன பண்ணுங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. ஃபெயிலியர்ஸ் லீட் எ சக்சஸ். ஓகே, ஸோ உங்களோட பிரெயின் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் மாதிரி தான். உடம்புல எப்படி எல்லா மசில்ஸ் இருக்குமோ அது மாதிரி தான் என்ன. ஆனால் அந்த மசில்ஸை எதுவுமே பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நீங்கள் உடம்ப வந்து பலமாக வச்சுக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம வந்து பார்த்தோன்னா பார்க்க வந்து அழகா இருக்கணும்னு என்ன இவ்வளவோ பண்றோம், மேக்கப் பண்றோம், ஜிம்முக்கு போறோம், எல்லாமே பண்றோம். பட் அதே மாதிரி மைண்டும் அதே மாதிரி பிரெயினும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான். அந்த பிரெயினை என்ன பண்ணணும், பயன்படுத்தணும், எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும். உங்க பிரெயினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். உங்க பிரெயினை நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் யூ கேன் சர்வே. என்ன அப்ப நீங்க என்ன பண்ணும், ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருக்க எல்லாரும் எங்க வாங்க, growth மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களோட growth மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா யூ கேனாட் அப்படின்ற வார்த்தையிலிருந்து ஹவு கேன் ஐ, என்னால் எப்படி செய்ய முடியும்ன்ற வார்த்தைக்கு வரணும். என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காம எப்படி இதை செய்யலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஓகே, ஸோ ஆண்டர்பிரினர் மைண்ட் செட். ஸோ உங்களுக்கு இப்போ மைண்ட் செட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். உங்களோட மைண்டை மாற்றுங்க, சுற்றி இருக்க வட்டத்தை விட்டு வெளியே வாங்க, உங்களால முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வச்சுட்டு உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஓகே, சக்சஸ் ஆனவங்க எல்லாருமே அவங்களால முடியும் தான் நம்பினாங்க, சக்சஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஆண்டர்பிரினர் மைண்ட் செட், ஒரு ஆண்டர்பிரினர் மைண்ட் செட் எப்படி இருக்கணும், ஸோ மோட்டிவேட்டடா இருக்கணும், ரெகக்னைஸா இருக்கணும், அண்ட் கிரியேட்டிவிட்டி இருக்கணும். ஓகே, சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு சார் கூட எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணாரு, பில்கேட்ஸ் காட்டினாரு, நிறைய பெரிய பெரிய கார்பரேட்ஸ் காட்டினாரு. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்பும் கார்பரேட்டும் வேற வேறையா? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் கார்பரேட்னா ஜெயாண்டிகா இருப்பாங்க, அவங்க பெரிய ஒரு கம்பெனி, அவங்க தான் இந்த வேர்ல்டே நம்புறாங்க, கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, பொலிட்டிக்கலை கண்ட்ரோல் பண்றாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. யா, கார்பரேட்ஸ் கண்ட்ரோலிங் எவ்ரிதிங், பட் எவ்ரி கார்பரேட் ஸ்டார்ட்ஸ் வித் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவல் தான் அந்த எவ்வளவு பெரிய கார்பரேட் இருக்காரு கட்டி எழுப்பியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன அதே பில்கேட்ஸ் சின்ன கம்பெனியா, வெறும் ப்ரோக்ராம் எழுதுற கம்பெனியா, அதுவும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து தன்னோட வீட்டுல இருந்து ப்ரோக்ராம் எழுதி ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, சிஸ்டத்துல இருக்க ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுத்தாங்க, இப்படிதான் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க சொசைட்டிக்கு எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பெரிய கார்பரேட்டா டெவலப் ஆக முடியும். டாட்டாவை எடுத்துக்கலாம், அம்பானி எடுத்துக்கலாம், எவ்ரிபடி ஸ்டார்ட் இண்டிவிஜுவல் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன இருக்காங்க, they are growing as a big corporate and control and manage the industry. Okay, so அதை மைண்ட்ல ஏத்திக்கங்க நீங்க. So இங்க இருக்க everybody as individuals to start the point of entrepreneurial and they are achieved. ஸோ எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சார் சொன்ன மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ், வால்ட் டிஸ்னி அண்ட் பில்கேட்ஸ், இவங்களோட வாழ்க்கையோட ஹிஸ்டரியை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையுமே அஃபெக்ட் ஆகி அவங்க மைண்ட் செட்டை மாற்றி தான் இந்த இடத்துக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆண்டர்பிரினரியல் மைண்ட் செட் அப்படின்றது சிம்பிளா ஃபெய்த் அண்ட் பிலீவ் ஆன் யுவர் மைண்ட். உங்களோட மைண்ட்ல நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான். ஸோ நீங்க ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும்னா உங்களோட மைண்ட்ல ஆட்டிடியூடு, பிஹேவியர், டிசிஷன் மேக்கிங் இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ஏ பெஸ்ட் ஆண்டர்பிரினர். ஓகே, ஸோ ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு லுக்கிங் ஃபார்வர்ட் நாட் இன் பேக். உனக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை நீ பார்த்துட்டே இருங்க. ஸோ வால்ட் டிஸ்னி அதான் சொல்றாரு, கீப் மூவிங் forward to open every door, to touch and every door. எல்லா டோரையும் தட்டுங்க,
உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கோ அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்க அப்படின்னா வால்ட் டிஸ்னி சொல்றாரு. அவரோட ஸ்டோரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பாருங்க. இன்னைக்கு நமக்கு 90s கிட்ஸா இருந்தவங்களுக்குலாம் தெரியும், ரொம்ப ஆர்வமா இருக்கும். மிக்கி மவுஸ் அப்படின்ற ஒரு பிக்சர் இருக்கும், அதை நாங்கள் வந்து ஸ்கூல் நோட்லாம் ஒட்டிட்டு வருவோம். அவ்வளவு அழகான கார்ட்டூனை கிரியேட் பண்ணவர். ஸ்கூல் லைஃப்ல வந்து கார்ட்டூன், அதாவது பிக்சர்ஸ் வரைகிறத, பெயிண்டிங் பண்றதே ரொம்ப ஆர்வம் வச்சிருந்தது. ஆனா அவர் வாழ்க்கையில அவ்வளோ ஈஸியாக என்ன சக்சஸ் பண்ணலை. அவரோட ஸ்டோரிஸை கேளுங்க, மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ உன்னோட ஆண்டர்பிரனர் மைண்ட் செட்டை நீ வந்து வளர்க்கணும்னா 3 விஷயம் உனக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் 3 காம்போனன்ட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் வந்து கியூரியாசிட்டி இருக்கும். கியூரியாசிட்டி அப்படின்றது தமிழ்ல வந்து ஆர்வம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது கிரியேட் வேல்யூ, ஸோ வேல்யூவை கிரியேட் பண்ண தெரியணும். மூணாவது கனெக்ஷன் பண்ண தெரியும். இந்த 3 தெரிஞ்சா உனக்கு ஆண்டர்பிரனர் மைண்ட் செட் டெவலப் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் பார்த்துருக்கீங்களா, இந்த படம் பார்த்துருக்கீங்களா? சூரியனுக்கு போட்டு படம் பார்த்தீங்களா? ஸோ அதுல முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் எதுப்பா? படத்தோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் எது? ஸோ இந்த படத்தோட முக்கியமான கான்செப்ட் ஒரே ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான், ஒரு ஸ்மால் ஃபிளைட். ஓகே, ஸோ they seriously and they are very curiosity to doing things. அவருக்கு வந்து ஃப்ளைட் என்ன பண்ணும், நான் ஓட்டியே ஆகணுன்ற அந்த கியூரியாசிட்டி இருக்கும், ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. அதே நேரத்தில் சேஞ்சிங் வேர்ல்டை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இவர் என்ன பண்ண, நிறைய பேர்கிட்ட போயிட்டு நிறைய டோர்ஸை பண்ணியிருப்பாரு, நிறைய பேங்க்கு போயிருப்பாரு, எல்லாமே பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இங்கே நான் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ப்ளோர் த கன்ஸ்ட்ரைன்ட் வியூ டு அக்செப்ட் த சொல்யூஷன்ஸ். ஆல்ரெடி உனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பான், ஃப்ளைட் பறக்கிறதுக்கு ஃப்ளைட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இல்லாத விஷயத்தை அவர் கொண்டு வரல. அந்த படத்தில் அப்படிதான் சொன்னேன், இருக்கு ஃப்ளைட் இருக்கு, இல்லாத விஷயத்துல, ஆனா அதுக்குள்ள ஒன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்றதான். வாட் இஸ் த சேஞ்ச் யூ ஆர் டு இட். அவர் என்ன பண்றாரு, ஃப்ளைட்ல அதிகமாக காஸ்ட் ஆகுது, நான் ஒரு சின்ன ஃப்ளைட் செய்யறேன் அப்படின்ற ஒரு தாட் ஒரு சிட்டுக்குருவியை பார்த்து அவருக்கு ஒரு சின்ன தாட் கொடுப்பாங்க அந்த படத்துல. அதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட். ஸ்மால் ஃபிளைட் லோ காஸ்ட், ₹1 கொடுத்து கூட ஒருத்தனை ஃபிளைட்ல ஏற்றிட்டு போக முடியும் அப்படின்ற ப்ரூவ் பண்ணுவார். சரியா? ஸோ இட் இஸ் அ ரியல் ஸ்டோரி ஆஃப் எ பர்சன். ஓகே, இந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும், கியூரியாசிட்டியா இருக்கணும், ஆர்வமா இருக்கணும். அந்த படத்துல ஹீரோயினே ஒரு ஆர்வமா இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அவங்க, தே ஆர் டூயிங் ஏ பிஸ்னஸ், பேக்கரி பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஸோ அந்த கியூரியாசிட்டி எப்பயுமே நம்மகிட்ட இருக்கணும். உலகத்தை சுற்றி என்ன நடக்குது, உலகத்துல என்னெல்லாம் நடக்குது, நம்ம சுற்றி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். சார் சிவபாரி சார் ஃபர்ஸ்ட் ஒருத்தனும் உங்கள்கிட்ட கேட்டாரு, உங்க ஏரியாவில் என்ன பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு, வாட் பிஸ்னஸ் கோயிங் இன் சரௌண்டிங் அப்படின்னு கேட்டாரு. நம்மளால யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிட்டேன். நம்ம ஊர்ல எவ்வளவு பிஸ்னஸ் இருக்கு, மேஜர் பிஸ்னஸ் என்ன இருக்கு? திண்டுக்கல்ல கோகனட் ப்ரொடியூஸ் பண்றோம், மேங்கோ ப்ரொடியூஸ் பண்றோம், ஜாஸ்மின் ப்ரொடியூஸ் பண்றோம். திண்டுக்கல்ல ஆசியாலே பெரிய வெஜிடபிள் மார்க்கெட் நம்ம கிட்ட தான் இருக்கு, ஒட்டஞ்சர் மார்க்கெட் நம்ம தான் வச்சிருக்கோம். ஸோ அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய பண்றோம். திராட்சை எந்த கண்ட்ரிலையும் இல்லை, இந்தியாவில் அது குறிப்பாக திண்டுக்கல்ல 2 சீசன்ல நம்மளால திராட்சை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஹார்டிகல்ச்சர் மூலமா நம்ம நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். திண்டுக்கல்ல கோகனட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். திண்டுக்கல் வந்து நமக்கிட்டே வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம சுத்தி இருந்துகிட்டு இருக்கு. இதுல நம்ம என்ன மாடிஃபை பண்ண போறோம், நம்ம என்ன மாடிஃபை பண்ண போறோம்? இருக்குதுல நீ என்ன செய்ய போற, அதுல நீ என்ன சொல்யூஷன் கொடுக்க போற? ஸோ அவர் ஃபிளைட் இருக்கு, அவர் புதுசா ஒரு ஃபிளைட்டை கொண்டுல, பட் அவர் என்ன பண்ணாரு, ஃபிளைட்ல என்னால ஒரு சின்ன ஃபிளைட்ல கம்மியான காஸ்ட்ல என்னால என்ன பண்ண முடியும், ஃபிளைட்டை ரன் பண்ண முடியும் காட்டினார்ல. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம், இருக்கக்கூடியதுலயே புதுவித சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் 50 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே வச்சிருந்தா யாருமே க்ரோத் மைண்ட் செட்ல இல்லை, யாருமே டெவலப் பண்ணலன்னா இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்க முடியுமா? மொபைலு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? மேலே ஆண்டனாவோட ஒரு சின்ன பட்டன் செல்லு தான் இருந்துச்சு.
இன்னைக்கு அது எவ்வளவு டெவலப் ஆகி ஆண்ட்ராய்டு ஓஎஸ் போட்டு நம்ம கையில எவ்வளவு விஷயத்தை கொண்டு வந்திருக்கு, விர்ச்சுவல் இன்னைக்கு வந்திருக்கு. இது காரணம் என்னது? இருக்கிறதுல டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க, வித்தியாசமா அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், கியூரியாசிட்டின்னு சொல்றோம். வாட்ச் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுங்க, அதுல நம்ம என்ன மாடிஃபை பண்ண முடியும்ன்றத யோசிங்க. ஓகே. ரெண்டாவது, இன்டகிரேட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மெனி சோர்சஸ் இன்சைட் அசஸ். நம்மளை சுற்றி இருக்க விஷயங்களை என்ன பண்ணுங்க, அசஸ் பண்ணுங்க. இந்த பிக்சர் கூட நீங்கள் இந்த படம் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன பண்ணுவார், தே வெரி இன்ட்ரெஸ்டட் டு சி எ நியூஸ் பேப்பர். அவர் சின்ன வயசுலேருந்து நியூஸ் பேப்பரை பார்த்துட்டே இருப்பார். அவர் நியூஸ் பேப்பரை பார்த்து தான் வளர்ந்தார் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவருடைய ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லையும் அவருக்கு எங்கே தப்பு இருக்கு, அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவார், இன்டர்லிங்க் பண்ணிக்கிட்டே வருவார். அதுக்கு அவர் சொல்யூஷனை எதை ஃபைன் பண்ணுறாரு, அதுக்கு எதோ சொல்யூஷனாக ஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா, தான் ஒரு ஐபிஎஸ் ஆகி இந்த ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் நான் சொல்யூஷன் கொடுப்பேன் என்ன பண்ணுறாரு, வருவார். அதே மாதிரி தான் நீங்கள் டெய்லி அன்றாடம் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதில் என்ன இருக்கும், அந்த ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட இருந்து தான் அந்த சொல்யூஷன் வரும். நீங்க தான் ஃபைன் பண்ணணும். அதை என்ன பண்ணுவோம், இன்டர்லிங்க் பண்ணி பாருங்க, என்னென்ன நடக்குது, அதை எப்படிலாம் நம்மளால சால்வ் பண்ண முடியும், அதுக்கு என்னெல்லாம் வேணும். கொலாபரேட் பண்ணுங்க. பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கலாம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நம்மளாம் ஜாயின் பண்ணி சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்குங்க. உங்களுக்குள்ள இருக்க நாலேஜை ஷேர் பண்ணீங்கன்னாவே யூ கேன் சக்சீட். ஸோ கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கிரியேட் வேல்யூஸ். ப்ரிசிஸ்ட் கிரியேட் வேல்யூஸ், அதாவது நிரந்தரமான தீர்வுகளை என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன, ஸோ இது பிக்சர்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கோம். லாக்டவுன்ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் ஆச்சு. நம்ம எல்லாருக்கும் என்ன இருப்போம், லாக்டவுன் வந்துருச்சு, வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, நம்ம ஃபேஸிங் எ லாட் ஆஃப் ப்ராப்ளம். ஆனால் அங்கே some entrepreneurs, some companies find the opportunities. மாஸ்க் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, சானிடைசர் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, விர்ச்சுவல் மோடில் என்ன பண்ணாங்க, கிளாஸஸை கொண்டு போனாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ஜூம் ஆப்பு, ஸ்கைப்பு, டூ அல்லது கூகுள் மீட், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பார்த்துருக்கலாம். சில பேர் நம்மளாம் நான்லாம் பார்க்கவே இல்லை. ஐ நோ ஒன்லி ஸ்கைப் அண்ட் கூகுள், மற்றபடி மீட்டோ ஜூம் எல்லாம் நான் கேள்விப்பட்டே கூட இல்லை. ஆனால் when lockdown comes, I know that because the opportunity, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. என்ன, கோவேக்சின், மெடிக்கல் இண்டஸ்ட்ரி எவ்வளவு பயன்படுத்துறாங்க இன்னைக்கு, க்ளோஸ் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் நம்ம எல்லாம் வந்து த்ரெட்டனிங்கா பார்த்தது அவங்க என்ன பார்த்தாங்க, they are seeing as a opportunities. ஓகே. ஸோ அதே மாதிரி நான் இங்கே கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் டே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்த பிக்சர். ஸோ உங்களுக்கு நியூஸும் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளாஸ்டிக் பொருள் என்ன பண்ணியிருக்காங்க, இண்டிகோ நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு, ஃப்ளைட் நிறுவனம் வந்து தன்னோட ஃப்ளைட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. உடனே அந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு 25,000 என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். இதை என்ன பண்ணக்கூடாது, நியூஸாக மட்டும் பார்க்காது, இது ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கு. இந்த நியூஸ்லேருந்து உனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற, இதுக்கு உன்னால என்ன சொல்யூஷன் இதுக்கு தர முடியும். உன்னால என்ன சொல்யூஷன் தர முடியும்ப்பா இதுக்கு, இது ஒரு ப்ராப்ளம் தானே, ப்ராப்ளம் தானேப்பா. எஸ் சார். இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், ஓகே. இதே எக்ஸாம்பிள் ஒரு காலத்தில் நடந்திருக்கு. அதாவது யூஎஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து இப்போ இருக்க மாதிரி பிளாஸ்டிக் கப் மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட வேஸ்டேஜ், அதாவது சாப்பிட்டு போகிறதோட வேஸ்டேஜ் வந்து நிறைய இருந்திருக்கு. அதுக்கான சொல்யூஷன் என்ன ஃபைன் பண்ணாங்க, கோன் கேக், கோன் ஐஸை சாப்பிட்டு அந்த கோனை என்ன பண்ணிடுவோம், சேர்த்து சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் நிறைய வந்து பிளாஸ்டிக் டீஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி மும்பையை சேர்ந்த ஒரு ஆண்டர்பிரனர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஈட்டபிள் டீஸ்பூன் கண்டுபிடிச்சாரு. என்ன பண்ணுவோம், நீங்கள் சாப்பிட்டு அந்த டீஸ்பூன் என்ன பண்ணலாம், நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தியிருக்காங்க. நீங்களும்
உங்களோட வேல்யூஸை கிரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை வியூ பண்ணுங்க, அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உன்னோட ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், என்னோட ஸ்டார்ட் அப் நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீ கண்டிப்பாக ஒரு 7 விஷயங்களை செஞ்சாகும். ஃபர்ஸ்ட், செட் அ டைம் ஃபார் ரிஃப்ளெக்ட். என்ன நடக்குது, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதோ அதை பாருங்க. அதை நம்மளால எப்படி சால்வ் பண்ண முடியும். இன்னைக்கு ஃப்ளைட்டில் வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஈட்டபிளாக ஒரு ப்ராடக்ட் கொடுக்க முடியுமா, பேக் பண்ணி தர முடியுமா, இல்லாட்டியும் ரீயூசபிளாக ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னம்லாம் பார்க்கலாம். அதுக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த சுச்சுவேஷனில் அதை என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ணி நம்மளால அதை செய்ய முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு செட் ஏ டெய்லி ரிஃப்ளெக்ஷன். டெய்லி ஒவ்வொன்றா நீங்கள் என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க, நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் நடக்கிற விஷயங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க, ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு நீங்கள் உங்களால் என்ன தர முடியும்னு செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ செகண்ட், சீக் அவுட் த மென்டார். ஸோ இன்னைக்கு எனக்கு மென்டாராக வந்து சிவபாரதி சார், ராமச்சந்திரன் சார், ஏடிஏ கப்ல இருந்து இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எனக்கு மென்டாரா இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம் சார், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க சார், இந்த மாதிரி பண்ணுங்க சார், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் எங்களால் பண்ண முடியுமோ அத்தனையும் அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை ஃபைன் பண்ணுறீங்க, இதை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மென்டாரை மீட் பண்ணலாம். ஏடிசல் கோஆர்டினேட்டர் என்ன மீட் பண்ணலாம், உங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் மீட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாஃபை மீட் பண்ணலாம், யார் உங்களுக்கு வெல்விஷர் நீ நினைக்கிறியோ அவங்க மீட் பண்ணலாம். சரியா? ஸோ இன்னைக்கு உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இங்கே நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் யாரை வேணாலும் மீட் பண்ணலாம். அவங்கள மீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அட்வைஸ் கிடைக்கும், மோட்டிவேஷன் கிடைக்கும், ட்ரைனிங் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து சிவபாரதி சார் வந்து அவங்க ரீஜனலில் ஏகப்பட்ட ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. பிகாஸ் தே ஆர் மீட்டிங் அண்ட் தே ஆர் ஆஸ்கிங் த கொஸ்டின்ஸ். அவங்கள பார்த்து கேட்குறாங்க, இதை எப்படி சார் பண்ணலாம், என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்போதான் அவரால் என்ன பண்ண முடியுது, இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுது. அதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ அதை அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ நீங்களும் உங்களோட மென்டாரை மீட் பண்ணுங்க. நீங்கள் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அதை கொண்டு போய் உங்கள் மென்டார்ட்ட காட்டுங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கான ட்ரைனிங்ஸை அவங்க கொடுப்பாங்க, இல்லைன்னா கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த கைட்லைன்ஸ் அட்வைஸை நீங்கள் ஏற்றுக்கணும். ஓகே, ரீட் எவ்ரிடே. நான் சொன்னதான், நீங்கள் ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. எப்பயுமே க்ரோத் மைண்ட் செட்டுக்கு வாங்க. டெய்லி ரீட் பண்ணுங்க, டெய்லி ஏதோ ஒரு நாலேஜும் உங்கள் மைண்ட் செட்டில் ஏற்றிக்கிட்டே இருங்க. லேர்ன் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு புது விஷயத்தை நீ லேர்ன் பண்ணிக்கிறோ அவ்வளவுக்கு அவ்வளவு யூ கேன் சர்வே இட். ஓகே, அதே மாதிரி புட் யுவர் செல்ஃப் இன் எ சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ். நிறைய பேர் இருக்கும், இப்போ நான் பேசவான்னு கூப்பிட்டா பேச மாட்டேன், இப்போ கூட நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ பதில் சொல்லிட்டு நான் தப்பாக சொல்லிடுவோம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ லூசர்ஸ் ஆர் த பீப்புள்ஸ் ஆர் திங்கிங் அஃபர்டு வித் லூசிங். தப்பாக பேசிடுவாங்களோ, தோற்றுருவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் இருக்கேன். அப்படி பயந்தேன்னா யூ cannot do anything. உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியாது. கிளியர்? லூசராக இருக்காத. ஏன்னா சேலஞ்சஸ் வரப்போ நீ அதை ஃபேஸ் பண்ண பழகுங்க. என்னால் முடியாது நீ நிற்காத. அதே மாதிரி நான் எதுக்கு இந்த விஷயத்தை செய்யணும், எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்காத. இனிஷியேட் பண்ணு, முதல்ல முன்னாடி வா. ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். ஸ்டேஜுக்கு வான்னு கூப்பிட்டா வரவங்க தான் என்ன பண்ணுறாங்க, சக்ஸஸ் பண்ணுவாங்க. அந்த கியூரியாசிட்டி, ஆர்வம் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் உன்னை இன்வால்வ் பண்ணிட்ட அப்படின்னா இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை உன் லைஃப்லேயே இருக்காது. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள் அண்ட் எவ்ரிதிங் பாசிபிள் வென் யூ டிசைட் ஐ கேன் டூ இட். ஸோ அட்டெண்ட் த entrepreneurial events. Like these events, we also conduct many events in our campus. So ஹப்ல இருந்து கூட லாஸ்ட் இயர்ல நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து ப்ரோக்ராம்ஸ் நடத்தினாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்த இருக்காங்க. இன்னும் வந்து நம்ம ஆஃப்லைனில் வரப்போறீங்க. ஆஃப்லைனில் வந்தோடனே ஹப்ல இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறேன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டோட அவுட்புட்டும் ஒவ்வொரு ஆண்டர்பிரினரை கிரியேட் பண்ணுறது தான். நான் உங்களுக்கு என்னமோ மெசேஜ் சொல்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணல, we are not conducting any program. நான் வந்து பேசணும், நான் என்கிட்ட இருக்க விஷயத்தை சொல்லணுன்றதுக்காக ப்ரோக்ராம் நடத்தலை, ஈவெண்ட்ஸ் நடத்தலை.
இந்த ஈவெண்ட்டோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஒரு ஆண்டர்பிரனரையா உருவாக்கணும். இங்க இருக்க எல்லாருமே ஆண்டர்பிரனர் ஆகணும். நீங்க பிஸ்னஸ் பண்ணா மட்டும்தான் ராமச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி இந்தியா கோயிங் டு டெவலப்டு கண்ட்ரியா மாறும். இந்தியா டெவலப்டு கண்ட்ரி ஆகணும்னா எவ்ரிபடி ஆஸ் ஆண்டர்பிரனர். ஓகே, ஸோ ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னா கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும், லேர்ன் பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும், அட்டன் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். வரப்போகிற அகாடமிக் இயர்ல நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். எல்லா ஈவெண்ட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். பில்ட் இன் ரொட்டீனை என்ன பண்ணணும், அந்த வேலையை செஞ்சு பழகும். நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ரீட் பண்ணணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், மென்டாரை மீட் பண்ணணும். இது எல்லாமே எப்படி பண்ணணும், ரொட்டீனாக பண்ணணும். நான் ஒரு தடவை பார்த்தேன் சார், 9 வருஷம் கழிச்சு சார் பார்த்தேன் சார் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஸோ ரொட்டீனாக ஆண்டர்பிரனர் ஈவெண்ட்ஸ் நடக்குதா, ரொட்டீனாக அட்டன் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குது சார், இதை நான் சால்வ் பண்ணலாம் நினைக்கிறேன்னா மென்டாரை மீட் பண்ணணும். டெய்லி என்ன பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னாகாது, கிரியேட் ஆகி வராது உங்ககிட்ட. நான் ரெடி ஆகிட்டேன், நீ வந்து பிஸ்னஸ் பண்ணி யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. என்ன, யூ சர்ச்சிங் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யூ மேக் த ஆப்பர்ச்சுனிட்டி. நீ தான் உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ விராட் கோலி கூட என்ன பண்ணுறாரு, உனக்கு தெரியும், கன்சிஸ்டன்ஸ் பிளேயரா இன்னைக்கு வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டனாக மாறி இருக்காரு. பிகாஸ் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், நெவர் அட் எனி பாயிண்ட் டிட் ஃபீல் இட் லைக் டு மிஸ்ஸிங் த ட்ரைனிங் செக்ஷன். ஒரு நாள் கூட அவர் அந்த ட்ரைனிங் செக்ஷனை மிஸ் பண்ணதே கிடையாது. அவர் ட்ரைனிங் செக்ஷனை ரெகுலராக அட்டன் பண்ணனால தான், அவனுக்கான மென்டாரிங் கரெக்டாக கிடைச்சனால தான், அவரை இம்ப்ரூவ் பண்ணனால தான் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பிளேயராக, இன்டர்நேஷ்னல் கேப்டனாக என்ன பண்ணுறாரு, சர்வே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற விஷயத்தை ருட்டீனாக பண்ணுங்க, திரும்பி ட்ரெயின் பண்ணுங்க. ஃபெயிலியர்ஸ் வந்தால் மறுபடியும் ட்ரெயின் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, கற்றுக்கங்க. ஓகே, ஸோ ருட்டீனாக நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ டீச் அதை. நான் கற்றுக்கிட்டேன் சார் அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. என்ன, நமக்கு இன்னும் அடுத்த ப்ரோக்ராம்ஸ் வரப்ப கண்டிப்பாக ஏடி ஹப், நம்மளோட திருநெல்வேலி ஹப் சிவபாரதி சாரோட நிறைய நியூ ஆண்டர்பிரனர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. அவங்களாம் நம்மளை என்ன பண்ணுவோம், இன்வைட் பண்ணி பேச சொல்லுவோம். ஏன்னா அவங்கெல்லாம் டீச் பண்ணுவாங்க, எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அந்த இன்டர்வியூவை, எப்படி அவங்களோட ப்ரொபோசலை ரெடி பண்ணாங்க, எப்படி அதை பண்ணாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, காலேஜஸ்லேயே அதர்ஸ்க்கு டீச் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ எப்போ நம்ம டீச் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட மைண்ட் செட்டும் நம்மளோட ஸ்கில்லும் டெவலப் ஆகும், நம்ம அந்த ஃபீல்டில் மாஸ்டர் ஆக முடியும். ஓகே, ஸோ டீச் அதர்ஸ். ஸோ இந்த 7 விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம பண்ணோம்னாவே நம்மளோட மைண்ட் செட் ஆண்டர்பிரனர் மைண்ட் செட்டாக மாறிடும். தொடர்ந்து இதை நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மைண்ட் செட் எதுக்காக அப்படின்னா, இட்ஸ் எய்ட் டு டெவலப் யுவர் கான்ஃபிடென்ட். உன்னோட கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேட வைக்கும், உன்னோட மைல் ஸ்டோன் கோல்ஸை அச்சீவ் பண்ண எக்யூப் பண்ணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ணணும். ஸோ அந்த பிஸ்னஸ் பிளான் அப்படின்றது உங்களுக்கு தேவையான அந்த ஃபண்டிங்கை வாங்கி தரதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். உங்களோட பாதையை கைட்லைன்ஸ் டு த பாத், உங்களோட பாதையை எப்படி நிர்ணயிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்றத நீங்கள் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், சஜஷன்ஸ் கொடுப்போம், அட்வைஸ் கொடுப்போம், பிளான் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம சார் சொன்ன மாதிரி நிறைய பிஸ்னஸ் பிளான்ஸ் இருக்குது. சிவபாரதி சார் சொன்னார், கேன்வாஸ் பிளானிங்லாம் சொன்னார், பிஸ்னஸ் பிளான் அதெல்லாமே நமக்கு ஆஃப்லைன் கிளாஸில் ஒவ்வொரு செக்ஷனாக நமக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை மாற்றுங்க, நீங்கள் உங்களோட அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட மைண்ட் செட்டை மாற்றுங்க, ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருக்காதீங்க, க்ரோத் மைண்ட் செட்டுக்கு வாங்க. டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை உங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண பழகுங்க, சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் கிரிட்டிசிசத்தை அப்சர்வ் பண்ணி கிரிட்டிசிசத்தை வாங்கிக்கங்க, கேளுங்க. கிரிட்டிசிசம் டெவலப் யூ. ஓகே, ஸோ கிரிட்டிசிசத்தை கேளுங்க. அதே மாதிரி ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருங்க, ஆர்வமாக இருங்க, வேல்யூவை க்ரியேட் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா?
ஸோ நீங்கள் உங்களோட விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக செஞ்சீங்கன்னா போதுமானது. ஸோ உங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா டெய்லி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்புங்க, ரிஃப்ளெக்ஷன் எடுங்க. அதை கொண்டு வந்து உங்களோட மென்டாரை மீட் பண்ணுங்க. உங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நம்ம வந்து இடிஐ கப் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏடி செல் வந்து ஒன்லி வந்து டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. என்னைக்கு எம்கே யூனிவர்சிட்டி நம்ம வந்து ஹப்பை வந்து ஸ்போக் காலேஜை நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்களோ அன்னைக்கே இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டாஃப்ஸ்க்குமே நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாஃப்கிட்ட கேளுங்க. அவங்க உங்களை மென்டார் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸோட கைட்லைன்ஸ் வேணும்னா என்னைய கேட்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸோட லிங்க் நிறைய தரேன். சிவபாரதி சார், ராமச்சந்திரன் சார், இவங்கள மாதிரி மார்ட்டின் சார், இவங்க மாதிரி நிறைய நமக்கு ரிசோர்ஸ் பர்சன்ஸ் இப்போ இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம வந்து போனோம்னா கண்டிப்பாக நமக்குலான கைட்லைன்ஸ் அவங்க நல்லாவே கொடுப்பாங்க. ஸோ மென்டார்ஸ் நமக்கு ரெடியாக இருக்காங்க. பட் மென்டியா ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் தான் முன்னாடி வரணும். அந்த இனிஷியேட்டிவை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். டெய்லி ரீட் பண்ணுங்க. சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்கோங்க. ஆண்டர்பிரினர் ஈவெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எவ்ரி ஆண்டர்பிரினர் ஈவெண்ட்ஸ்லையும் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்று தருவோம். அதை நீங்கள் கற்றுக்கங்க. அது உங்களுக்கு லைஃப் முன்னேற்றும். ஓகே. ஸோ அதே மாதிரி பில்கேட்ஸ் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் போனனால தான் அவர் ஆண்டர்பிரினராகவே மாறினார். நீங்கள் இந்த மாதிரி இடிபி ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி த இடிபி மட்டும்தான் நீ அட்டன் பண்ணணும்னு சொல்லலை, எல்லா ஈவெண்ட்ஸும் அட்டன் பண்ணுங்க. எங்கெல்லாம் நாலேஜ் கிடைக்குமோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். ஒவ்வொன்றும் இம்ப்ரூவ் யுவர்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணது மட்டும் பத்தாது, ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பில்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களையே என்ன பண்ணுங்க, ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாத்துக்கும் டீச் பண்ண முடியும். ஸோ மற்றவங்களுக்கு டீச் பண்ணுங்க. ஸோ திஸ் வே டு என்ஹான்ஸ் யுவர் மைண்ட் செட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். க்ரோத் மைண்ட் செட்டுக்கு எப்போ வரீங்களோ அப்போ தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம், கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்காப்பா? No question, sir. Thank you. Okay, fine. Okay, fine. So we are now end of this seminar. To give the perfect end this forenoon, I now request student Mr. S. Yuvraj, second BBA, to deliver the words of gratitude. Thank you, sir. On the behalf of the Parvati Arts and Science College, I would like to express my gratitude to all the esteemed declarations of the webinar for their presence and their contribution to make this seminar as a graduate successful. I extend my gratitude to our chief guest, Mr. Sivabharavi and Mr. Ramachandran sir, for making an excellent presentations and making the seminar as a very meaningful and interesting. I would like to express our deep gratitude to the principal and the vice principals for the presence in this seminar. I also extended thanks to all the professors and non-teaching staff for their cooperations in the seminar. I once again wanted to tell that we are graduated to all the speakers to have over the stage. We thank you for being with us this time. It has been great pleasure. Thank you very much.